ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டியில் எப்படி மட்டன் சுக்கா வந்து டேஸ்டியாக செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனில் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து மட்டனை வெறுமனே வாஷ் பண்ணேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு திருப்பி நான் வாஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 1, பச்சை மிளகாய், லெமனு, வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், ஏன்னா அதுலேயும் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், இதுலேயும் போடுவேன், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோன்னா, இதில் நான் வந்து மட்டனில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருந்தால அதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 1 எடுத்து வச்சுருந்தோம்ல, அது இது மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 3 வந்து நான் கீரி இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூனும், மஞ்சத்தூள் வந்து இதுலேயும் நான் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை மூடிட்டு நம்ம 3 விசில் 4 விசில் அளவுக்கு விட்டு சவுண்டு வந்துடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இப்போ என்ன பண்ணால் நம்மளுக்கு சுக்கா செய்கிறதுக்கு வெறும் மட்டன் பீசஸ் மட்டும்தான் தேவை, இந்த தண்ணி தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியை வடித்து தனியாக குழந்தைங்க இல்லை பெரியவங்க இருந்தீங்கன்னா சூப்பை வந்து தனியாக இந்த தண்ணி எடுத்திங்கன்னா அதான் சூப் மெத்தடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சூப்பும் செய்வோம். அதனால இந்த தண்ணியை தனியாக நம்ம எடுத்துகிட்டு சூப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் இதை ஊற்றிக்கிறேன். பீசஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி வேக வைக்கும்போது நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிரும். கிரேவிக்கு இல்லை குழம்புக்கு நம்ம இது மாதிரி வேக வைக்கும் போது சூப்பு தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிரேவிக்கு கிரேவியும் கிடைக்கும். நம்ம இதோட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இல்லைன்னா உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான மட்டன் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம சூப்புக்கு தண்ணி எடுத்துட்டோம்ல, நெக்ஸ்ட் இந்த பீஸை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து பற்ற வச்சுக்கலாம். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி சட்டியில் தான் செய்வோம். மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, இது எல்லாத்துக்குமே இது மாதிரி சட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். இதையும் நாங்கள் சட்டியில் தான் வச்சுருக்கோம். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். மட்டன் சுக்காக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். நல்லெண்ணெயில் சமைச்சாதான் அதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மட்டன் பீஸஸ், அதை வந்து அதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி இறங்கும். அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக போயிட்டு இது வந்து லைட்டாக கிறிஸ்பி ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் இது வந்து அடுப்பில் இருக்கணும். இது மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
மட்டன் சுக்கா செய்கிறது பயங்கர சிம்பிளான ஒரு ரெசிபி தான் மட்டன் சுக்கா. எல்லாத்தையும் போட்டு விசில் விட்டுட்டு நம்ம அதை வந்து வறுத்து தான் எடுக்கணும். அவ்வளோதான் நம்ம மட்டன் சுக்கா. இது ஈஸியான ஒன்று தான். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். நான் சூப் எடுத்ததால எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருக்குது. அதனால இப்போ நான் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா குக்காக இருக்குது. இந்த தண்ணியும் ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த தண்ணி எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணி லைட்டாக இதுவாகிட்டுருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து நம்ம ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பயங்கரமாக சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணிவிட்டு அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் லைட்டாக குக்காக இருக்குது. இந்த டைமில் திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. இந்த டைமில் நான் பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுக்கா வந்து நம்ம எப்போவுமே இந்த நான்வெஜ்லாம் செய்யும் போது கூட வந்து ஆனியன் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் வந்து ஹீட்டுன்றதால